வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல் திவாகரன் தன் கானா வினோத் ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் டீமில் இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கப்ப லைக் திவாகர் வந்து வியனாவை ஏதோ சொல்லிடுறாங்க. அதனால் வியனா வந்து பார்த்தீங்கன்னா அழுறாங்க. நீ படிச்சுக்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி வினோத் வந்து உள்ள வராரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ படிச்சுக்கிறியா, நீ உனக்கு அறிவு இல்லையா, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி அவர் வந்து திட்டாரு. உடனே வந்து நீ பேசாத, நான் அவங்க கூட தானே பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்கு நடுவில் வர அப்படின்ற மாதிரி சண்டை வந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் வெளியே சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்படியே சண்டை போட்டுனே வெளியே போகிறாங்க. எல்லா ஹவுஸ்மெண்ட்ஸும் வந்து பார்க்குறாங்க. சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபி எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. இவங்க உண்மையிலேயே சண்டை போடுறாங்களா இல்லை வந்து காமெடி பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி. நீங்கள் இப்போ சண்டை போட்டுப்பீங்க புருஷன் முன்னாடி மாதிரி, நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக மந்திரம் போட்டு உட்காந்து இருப்பீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிருப்பாங்க. ஸோ பட் அவங்க திவாகர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீரியஸாக சண்டை போகிற மாதிரி இருந்தது. பட் கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக ஏதாவது பண்ணும் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நீ வந்து நடிப்பறக்கன்னு சொல்கிறல, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே சுத்தமாக தெரியாது, ஒன்று நடிக்கவே தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. உடனே அவர் திவாகர் வந்து ட்ரிகர் ஆகிட்டு உனக்கு என்ன கானாவே பாட தெரியாது அப்படின்ற மாதிரி இன்னொன்று கேப்டன் உள்ள வராங்க. கனியக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து சமாதானப்படுத்த ஏதோ சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக கானா வினோத்திட்ட போயிட்டு தனியாக ஒன்று சொல்கிறாங்க. நீ காலையில் தானே பசங்கள்லாம் பார்ப்பாங்க ஃபெஸ்டிவல் டே, எப்படி இருக்கணும், இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது தான் அவங்க பார்க்கணுமா, ஸோ நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு டேவை வந்து சூப்பராக இன்னைக்கு கொண்டு போகலாம், நீங்கள் இந்த மாதிரி சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வினோத் கொஞ்சம் டவுன் ஆகுறாரு. அதே விஷயத்த அந்த பக்கம் போய், சார் உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் எத்தனை பேர் இருப்பாங்கல்ல, அவங்களாம் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டேக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே திரும்பவும் அவன் இப்படி தான் பேசுகிறான். சார் இப்போ தான் சார் சொல்கிறோம், நீங்கள் வந்து இன்னைக்கு டேவை வந்து சூப்பராக நம்ம கொண்டு போவோம், இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்கன்னொடனே ரெண்டு பேரும் வந்து சமாதானமாகறாங்க. அதை கேட்ட லைக் வியானாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே சண்டை நின்றுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியானாங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஸோ இந்த மாதிரியான லைக் நிறைய சம்பவங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.